எல்லா பெண்குயின்களும் கூட்டமா ஒரு பாதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் தனிமையில இந்த பனிமலை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த பனிமலையில இது வாட்டத்துக்குண்டான சூழலும் கிடையாது. அங்க அதுக்கு உணவும் கிடைக்காது. இருந்தும் ஏன் தனிமையில போகுதுங்கிற கேள்வி இந்த பெண்குயின் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்தது. இந்த ரீல்ஸ்ல பெண்குயின் சம்பந்தப்பட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த உலகத்துல 18ல இருந்து 20 வகையான பெண்குயின்கள் இருக்குது. இதுல ஜென்டுங்கிற இந்த பெண்குயின் பாத்தீங்கன்னா மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை வேகமா தண்ணி கடையில நீந்தக்கூடிய ஒரு பெண்குயின். இந்த எம்பரங்கிற பெண்குயின் பாத்தீங்கன்னா கடலுக்கடியில 20 நிமிஷம் வரைக்கும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு வாழக்கூடிய திறன் மிக்க பெண்குயின். பொதுவா பெண்குயின் பாத்தீங்கன்னா கடலுக்கு மேலையும் கடலுக்கு அடியிலும் உயிர் வாழக்கூடிய கியூட்டான ஒரு பறவை வகை உயிரினம். பெண்குயின் பாத்தீங்கன்னா கடல் நீரை குடிச்சா கூட அது ஒண்ணுமே ஆகாது. அது உடல்ல கிளேடர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கிளேடர் அமைப்பு மூலமா கடல் நீர்ல இருக்க உப்பு தண்ணீரெல்லாம் மொத்தமா ஃபில்டர் பண்ணி எடுத்து தன்னோட மூக்கு வழியா அதை பனித்துவலா மாற்றி வெளியேற்றிடும். அதே மாதிரி லிட்டில் ப்ளூ அப்படிங்கிற இந்த வகை பெண்குயின் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 13 அங்குலம் சைஸ்ல தான் இருக்கும். பார்க்கவே கியூட்டா அழகா இருக்கும். பெண்குயின்கள் பனியில ரொம்ப தூரம் நடந்து போகும்போது தன்னோட வயிற்று பகுதியை தரையில வச்சு தன்னோட கால்கள் பயன்படுத்தி சறுக்கிக்கிட்டே போவோம். இது பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் இது ஒரு வகையில தன்னுடைய எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக அது கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக். மற்ற பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பழைய இறகுகளை அப்பப்பா உதிர்ந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பெண்குயின் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தன்னுடைய பழைய இறகுகளை மொத்தமா உதிர்த்து போட்டுட்டு புது இறகு வளர்ற வரைக்கும் உணவு தேடி போகாம சில வாகனம் வரைக்கும் பட்டினியா அப்படியே இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே குட்டையா அதுக்கு முழங்கால் இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா முழங்கால் இருக்குது. ஏன்னா அது உடம்ப சுத்தி இறகுகள் மறைச்சிருக்கிறதுனால அதுக்கு முழங்கால் இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. பொதுவா ஆண் பெண்குயின்கள் பெண் பெண்குயினை ப்ரப்போசல் பண்றதுக்கு ஒரு அழகான குட்டி கூழாங்கல்ல கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அந்த பெண்குயின் மாதிரி வைக்கும். இதை பார்த்துதான் இம்ப்ரெஸ் ஆகி பெண் பெண்குயின் ஆண் பெண்குயின் 2 பேருக்கு நடுவுல காதல் மலரும். ஆண் பெண்குயினுக்கு தந்தை பாசம் வந்து ரொம்ப அதிகம். பெண்குயின் குட்டி போட்டதும் அந்த குட்டிகளை ஆண் பெண்குயின் கிட்ட ஒப்படைச்சிட்டு அது உணவு தேடி ரொம்ப மாதங்கள் காணாம போயிடும். அந்த பெண்குயின் திரும்பி வர வரைக்கும் அந்த குட்டிகளை தன்னோட கால் கடையில வச்சு ஒரே இடத்துல நின்று ரொம்ப மாதங்கள் வர அதை பாதுகாத்துட்டு இருக்கும். இந்த பெண்குயின் சம்பந்தப்பட்ட இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. மேலும் இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.